அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் தொழுகையை துவங்குகிறேன். அப்பொழுது குழந்தையின் அழுகுரலை கேட்கிறேன். பின்னால் நின்று தொழக்கூடிய குழந்தையின் தாய்க்கு சிரமம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சுருக்கமாக தொழுகையை முடித்து விடுகிறேன் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 707. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மக்களுக்கு இமாமாக முன் நின்று தொழுகை நடத்துபவர் சுருக்கமாக தொழட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிகாட்டுதல் பல ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்க, நபிகளார் நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் தொழுகையை துவங்குவதாக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதே. இவற்றிற்கு மத்தியில் உள்ள முரண்பாடு தொடர்பான விளக்கம் என்ன என்று பலரும் கேள்வி எழுப்பலாம். அன்பிற்குரியவர்களே, நபிகளார் குறிப்பிடக்கூடிய நீண்ட நேர தொழுகை என்பது மக்களுக்கு சிரமமில்லாத அளவு என்பதை நாம் புரிந்து கொண்டால் குழப்பம் ஏற்படாது. அந்த தொழுகையை கூட குழந்தைகளின் அழுகுரல் காரணமாக அந்த தாய் கவலைப்படுவாள் என்ற எண்ணத்துடன் சுருக்கக்கூடிய அளவிற்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய கூடுதல் தகவல். இமாமாக முன்னின்று மக்களுக்கு தொழுகை நடத்துபவர்கள் சூழ்நிலையை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். இது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.